அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடையர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், வாழ்கின்ற காலமெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக மரணிக்கின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துள்வாயாக. யா ரஹமானி. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஜிப்ரில் அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு கூறினார்கள், இதை கூறினால் போதும், ஏழை செல்வந்தர் ஆவார், கடனாளியின் கடன் அடையும், நினைப்பதெல்லாம் நடக்கும், நீண்ட நாள் சோதனைகள் கூட நீங்கி நிலைமை மாறும், எந்த நேரத்திலும் ஓதலாம், தொழுகை இல்லாத நேரத்திலும் பெண்கள் இந்த திக்கிரை ஓதலாம். இந்த துவாவை ஓதினால் அல்லாவின் பாதுகாப்பு கிடைக்கும், நமக்கு சோதனைகள் பிரச்சனைகள் எதுவும் வராது, நிம்மதியாக வாழலாம். அந்த துவா, அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். மறுபடியும் சொல்றேன், அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். 11 முறை ஓதணும். இதன் அர்த்தம், பரிபூர்ணமான அல்லாவின் கலிமாக்களை கொண்டு அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாவல் கோருகிறேன். இரண்டாவது துவா, ஜிப்ரில் அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததாக அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இதை ஓதுபவர்கள் நீண்ட நாட்களாக எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டு இருந்தாலும் அதை நடத்தி கொடுக்கும், எல்லா விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கும். அந்த துவா, தவக்கல்து அலல் ஹய்யில்லஸி லா யமுத்து லம் யத்தஹிஸ் வலதவ் வலம் யகுல்லஹு ஷரீஹுன் ஃபில் முல்கி வலம் யகுல்லஹு வலியும் மினல் ஜுல்லி வஹக்பிரஹு தக்பீரா. இந்த துவாவை 3 முறை ஓதணும். மறுபடியும் சொல்றேன், தவக்கல்து அலல் ஹய்யில்லஸி லா யமுத்து லம் யத்தஹிஸ் வலதவ் வலம் யகுல்லஹு ஷரீஹுன் ஃபில் முல்கி வலம் யகுல்லஹு வலியும் மினல் ஜுல்லி வஹக்பிரஹு தக்பீரா. இதன் அர்த்தம், நித்திய ஜீவனாகிய மரணம் அடையாத அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தேன். அவன் எத்தகையர் என்றால், எந்த சந்ததியும் அவன் தனக்கு ஆக்கிக் கொள்ளவில்லை, ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை, இன்னும் இயலாமையினால் எந்த உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை. நபியே, தக்பீர் கூறி அவனை மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக. இதை ஓதியதும் தக்பீர் சொல்லணும். தக்பீர் என்றால் ஈதுகால் அன்று ஓதும் தக்பீர். 3 முறை ஓதணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை 3 முறை ஓதணும். இதன் அர்த்தம், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு எவரும் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே. கடைசியாக இந்த துவா 3 முறை ஓதணும். பிஸ்மில்லாஹில்லஸி லா இலாஹா இல்லா ஹுவ ரஹ்மானுர் ரஹீமு அல்லாஹும்ம அத்தஹிப் அன்னில் ஹம்ம வல் ஹுஸ்னா. மறுபடியும் சொல்றேன், பிஸ்மில்லாஹில்லஸி லா இலாஹா இல்லா ஹுவ ரஹ்மானுர் ரஹீமு அல்லாஹும்ம அத்தஹிப் அன்னில் ஹம்ம வல் ஹுஸ்னா. இதன் அர்த்தம், அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாக இருக்கிறான். யா அல்லாஹ்,
நீ என்னை விட்டும் கவலையை விட்டும் துக்கத்தையும் நீக்குவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என அனஸ் இப்னு மாலிக் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எல்லா விதமான கவலை, துக்கம், துயரம் நீங்கக்கூடியதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவரை கண்டால் உடனே அவற்றில் தம்மை விட கீழிருப்பவர்களை அவர் நினைத்து பார்க்கட்டும். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹீஹ் முஸ்லிம் 5670. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.